மக்களோட மக்களா இருந்து மக்களோட தினசரி வாழ்க்கையோட அடிப்படை புரிதல் ஒரு தலைவருக்கு மிக மிக அடிப்படையான விஷயம். இட் இஸ் த பேசிக். கல்வி நிதி கொடுத்தீங்களா? நாங்க கொடுக்கிற நிதியை மாநில அரசு எந்த நிதியும் ஏற்க மாட்டேங்குது, எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் பண்ணுது. அத பத்தி அவர் பேசலையே. மக்களே, நான் கட்சியா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு நீங்க ஓட் போட முடியாதனால, இவங்களுக்கும் நீங்க ஓட் போட முடியாதனால அந்த மிச்ச மீதியை எனக்கு போடுங்க. ஓட்டு பிச்சை கேட்கிறாரா? கேவலமா இருக்குங்க. தலைவரா ஒரு தொலைநோக்கு பார்வை வேணுங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். மக்களை இன்னும் அடித்தளத்துல வச்சிருக்கீங்களேங்க. இத ஒரு கேடு கெட்ட விஷயம் ஒரு தலைவர் கிட்ட இருந்து நான் கேட்க விரும்பல. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு தொண்டனா இருக்க மட்டுமே லாய்க்கு அவர் களத்துல. எனக்கு வராத இன்னைக்கு மீடியா அட்டென்ஷன், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் விஜய் அவர்களுக்கு வருது. இது எப்படி? வைத்திருச்சல். இதுதான் விசிகா திருமாவும் கொஞ்சம் மாசம் முன்னாடி பேசியிருந்தாரு. துணை முதலமைச்சருக்கு வெக்கம் இல்லையா? உதயநிதிக்கு என்ன கேடு கெட்டு அவர் பேசுறாரு. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த பிரியஸ்ரீ அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு விஜயினுடைய பிரச்சாரம் ரொம்ப அழகா சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தொண்டர்களுடைய கூட்டத்தின் நடுவில் ஊர்ந்து போயிட்டு இருக்க விஜய் அப்படின்னு நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். அவர் நாமக்கல்ல பேசின விஷயம் ரொம்ப அக்ரெசிவா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவை அவர் சாடி எந்த இடத்துலையுமே பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாமக்கல்ல அம்மா அப்படிங்கிற ஒரு பெயர், அம்மான்னு சொல்றவங்க நீங்களே இப்படி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பொருந்தாத கூட்டணி வச்சிருக்கீங்க. நாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டோம், திமுக மாதிரி நாங்க வெளியே எதிரி உள்ள ஃப்ரெண்டு அப்படிங்கிற நண்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 2026 தேர்தலில் ஒரு கை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு மக்கள்கிட்டயே கேள்வியும் திரும்பவும் வச்சிருக்கிறாரு. அவரோட அடுத்தடுத்த பிரச்சாரங்களை பார்க்கும் பொழுது விஜய் பரவாயில்ல, நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஒரு திரண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திரு விஜய் அவர்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா பெதறாரு, ஸ்கிரிப்டை வச்சுட்டு பெதறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா பேசுற? 5 நிமிஷத்துக்கா? ஃபர்ஸ்ட் டைமா? வாரத்துக்கு ஒரு தடவையா? அது மனப்பாடம் பண்ணணும் இல்லையா? ஏமா, மனசு விட்டு பேசினா மனப்பாடம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மக்களோட கனெக்ட் பண்ணணும். மக்களோட கனெக்ட் பண்ணி பேசினா எதுக்கு ஸ்கிரிப்ட்? மக்களோட மக்களா இருந்து நாளைக்கு ஒரு தலைவர் பதவியில இருக்க போறார். நான் கேட்குறேன், நாளைக்கு ஒரு தலைவரா இருக்க போறீங்க. See, whether it is first time, second time, ஏதோ nth time, நீங்க களத்துல இறங்கியாச்சு. நீங்க தானே சொன்னீங்க போர்க்களம், தேர்தல்ன்றது ஒரு போர்க்களத்துல இறங்கிட்டீங்க. மக்களோட மக்களா இருந்து மக்களோட தினசரி வாழ்க்கையோட அடிப்படை புரிதல் ஒரு தலைவருக்கு மிக மிக அடிப்படையான விஷயம். இட் இஸ் த பேசிக். பிஃபோர் ஈவன் யூ கெட் இன் டு த எலெக்ஷன் வார் ரூம், நீங்க ஒரு தேர்தல் அந்த களத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மக்களோட அடிப்படை தேவை என்ன? ஒரு மனுஷன், தமிழ்நாட்டு மனுஷன், ஒரு தமிழன் தினசரி எதுக்காக போராடுறான், எதுக்காக ஓடுறான், எதை நோக்கி ஓடுறான், அந்த புரிதல் ஒரு தலைவனுக்கு மிக அவசியம். நாளைக்கு எப்படி நீங்க தப்பி தவறி பை சான்ஸ் ஏதோ ஒரு அமைச்சர் பதவியில், ஏதோ ஒரு MP MLA ஏதோ ஒன்றுல உட்காந்துட்டீங்க, நீங்க மக்களோட மக்களா இருந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன், ஒரு மக்களுக்காக அங்க ஒரு விஷயத்தை பத்தி ஒரு டெசிஷன் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க நான் கேக்குறேன்? ஃபர்ஸ்ட் டைம் மக்களே ஐ எம் சாரி அப்படின்னு நான் சொல்ல போறீங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, சாரிங்க நடக்க கூடாது நடந்து போச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரா? அவர் சொன்னது ஒரு கொலைக்காக சாரி சொன்னாரு. ஆனா இவர் இந்த இடத்துல அது பேசும்பொழுது எப்படி அந்த கொலை நடந்துச்சு? ஏன்னா பிகாஸ் ஒரு மக்களோட தேவைகள் புரிதல் இல்ல, மக்களோட கனெக்ட் பண்ணல. நீ பாட்டு ஒரு தனி உலகத்துல இருக்க, மக்கள் ஒரு தனி உலகத்துல இருக்காங்க.
ஸோ மக்களோட களத்துல நின்று மக்களோட மக்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மக்களோட வலி புரியும், மக்களோட தேவைகள் புரியும். அவர் தான் சொல்லியிருக்காரு மேடம். இப்போ வந்து அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் ஏற்கனவே வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. ஆனால் வந்து மக்கள் இப்போ வரைக்குமே அன்றாட தேவைகளுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அது வந்து நடக்கும். திமுக ஆட்சியில் வந்து நடந்த எதுவுமே நம்மளுடைய ஆட்சியில் நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்கிற எல்லாரு மேலேயும் கண்டிப்பாக தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதும் வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான தானே பேசியிருக்காரு. ஸ்கிரிப்ட் நல்ல நடிகர், சூப்பர், அதுக்கு கைத்தட்டல். இன்னைக்கு நான் விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பேசின ஒரு 5 நிமிஷம், என்ன என் உயிருக்கு உயிரான நண்பா நண்பி எல்லா லிஸ்ட்டு அந்த ஹெட்டர் ஃபுட்டர் தவிர கண்டென்ட் எடுத்தோன்னா அது ஒரு 5 நிமிஷம். அதில் ஒரு 3 நிமிஷமாவது பாஜகவை பற்றி புலம்பி தள்ளியிருப்பார் பாருங்க. அதுக்கு சூப்பருங்க. எங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை கூட்டிட்டாரு. ஸோ லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் அதை கூட்டிட்டாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், அவர் பாஜகவை பார்த்து கேட்குறாரு, நீட்டை விளக்கினீங்களா? நாங்க சொல்லவே இல்லையே நீட்டை விளக்குறோன்னு. கல்வி நிதி கொடுத்தீங்களா? நாங்க கொடுக்கிற நிதியை மாநில அரசு எந்த நிதியும் ஏற்க மாட்டேங்குது, எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் பண்ணுது. அதை பத்தி அவர் பேசலையே. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு, இதுதான் ஹைலைட், ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். தமிழ்நாட்டுக்கு தேவையானதெல்லாம் நீங்க செய்வீங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையானதெல்லாம் மத்திய அரசு செய்யணும்னா அப்ப தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வந்தாச்சு. அப்படிதான் தமிழ்நாடு பாஜகவோட ஆட்சியில இருக்கு அப்படிதானே சொல்ல வர்றாரு. அவரே சொல்லிட்டாருங்க, சொல்லாம. சூப்பருங்க. இப்போ வந்து அவர் பாஜக ஆட்சி வரும்னு அவர் சொல்ல அப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்களான்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசுல ஏங்க மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்கு, மாநில ஆட்சி இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு தேவையானதெல்லாம் செய்வீங்களான்னு அவர் மத்திய அரசு பார்த்து கேக்குறாரு. அப்ப தேங்க்ஸ் டு ஹிம்ங்க, பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல அவரே ஒத்துக்கிறாரு. சூப்பருங்க. நெக்ஸ்ட் செம காமெடி என்னன்னா, இதுல ஹைலைட் திமுகவுக்கு ஓட் போடாதீங்க. நெக்ஸ்ட் இதுல வேற இவர் அதிமுக இல்லன்றத அப்பப்ப அவருக்கு தட்டி எழுப்பணும். செய்தீர்களா, மக்களே செய்வீங்களான்னு புரட்சி தலைவி அம்மாவோட ஸ்டைல யூஸ் பண்ணறது அவ்வளவு நல்லா இல்ல. ஏன்னா இவரும் ஒரு தலைவர், இன்னொரு ஒரு கட்சி அதிமுக களத்துல நிக்குது. அந்த ஒரு தலைவரோட ஸ்டைல எம்ஜிஆரையும், அப்போ அவருக்கு அவர் மேலேயே கான்பிடன்ஸ் இல்ல. மக்களே கான்பிடென்டா இருங்க. ஃபர்ஸ்ட் நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? நீ கான்ஃபிடென்ட்டா இரு, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வை. அதுதான் தலைவன். தலைவன்றது காப்பி அடிக்க கூடாது, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும். விஜயகாந்த் அவர்களை காப்பி அடிக்கிறது, எம்ஜிஆர் அவர்களை காப்பி அடிக்கிறது, ஜெயலலிதா அம்மா ஸ்டைல காப்பி அடிக்கிறது, இதெல்லாம் சினிமாவோட வச்சுட்டா நல்லா இருக்கும். களத்துல நல்லா இல்ல, செட் ஆகாது. கான்ஃபிடென்ட்டா பேசல அப்படிங்கிறீங்களா? எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் செய்யல, ஏன் செஞ்சீங்களா, அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறது வந்து இது இவங்களுக்கு மட்டும் உரித்தான தமிழ் வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. அவர் மக்களை கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா, செஞ்சாங்களா அப்படின்னு. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம், கூகுள் பதில் சொல்றோம். சொன்னீர்களே, செய்தீர்களான்னு கூகுள் சர்ச் பண்ணுங்க, யாரு வீடியோ ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாப்போம். அதுல இருந்தே தெரியுதுல அது யாரோட ஸ்டைல். நான் சொல்ல வேண்டாம், கூகுள் சொல்லும். உலகம் மகா கூகுள் சொல்லும், அது நான் ஏன் சொல்லணும்? அதிமுக கண்டிப்பா அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த களத்துல கொண்டு வந்த ஸ்டைல் அது வெரி ஃபேமஸ். ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட் சரி, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. சரிப்பா, திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம். பாசிச பாஜகவோட கூட்டணி இருக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. சரி, ஓட்டு போட வேண்டாம். அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜகவுடன் அதிமுக இருக்கு, ஓட்டு போடாதீங்க. திமுக ஓட்டு போட்டா பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி. ஓகே, திமுகவுக்கு ஓட்டு போட்டா பாஜக இல்ல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அதாவது நீட்டு விலக்கல், இது யார் பேசுறது இன்னைக்கு களத்துல? அதை தவிர அதுக்கு முன்னாடி திமுக கல்வி நிதி கொடுக்கல மத்திய அரசு, யார் பேசுறது? திமுக. அப்ப திமுக எதிர்க்கிற விஷயங்களே தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணீங்களான்னு யார் பேசுறது களத்துல? திமுக. அப்ப திமுக எதிர்க்கிற விஷயங்களை நீங்களும் களத்துல வந்து பேசுறீங்கன்னா அப்ப நீங்க யாருங்க சார்? ஸ்டாலினோட சொல்லாத தம்பியா சார்? என்னங்க சார், வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? அப்படின்னா திமுக பேசுறதே தான் விஜய் பேசுறாரு அப்படின்னா அப்படின்னா அவர் தேவையே இல்லை. எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க. பிளஸ் இன்னொன்னு அவர் பேசுறது, திமுகவுக்கு ஓட் போடாதீங்க,
பாஜக திமுகவோட மறைமுக அலையன்ஸ், அதிமுகவோட அலையன்ஸ், பாஜக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸ் ஓட் போடாதீங்க. அப்போ மக்களே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாது, மக்களே நான் யாருன்னு தெரியாது, மக்களே நான் கட்சியா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு நீங்க ஓட் போட முடியாதனால, இவங்களுக்கும் நீங்க ஓட் போட முடியாதனால அந்த மிச்ச மீதி எனக்கு போடுங்க. ஓட்டு பிச்சை கேட்கிறாரா? கேவலமா இருக்குங்க. அரசியல்ல நல்லா பழகுறாருங்க களத்துல. ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்களோட சொல்லாத தம்பின்னு இப்பயே பழகுறாரு. சோ அவங்களுக்கு போடாதீங்க, இவங்களுக்கு போடாதீங்க, அப்ப ரெண்டு பேருக்கும் போடாத ஓட்டு எனக்கு வரணும். ஓட்டு பிச்சைல இது. நான் என்ன செய்ய போறேன்? ஒரு தலைவனா நீ என்ன பேசணும்? நான் என்ன செய்ய போறேன்? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? தமிழ்நாட்டுல எந்த மாற்றம் கொண்டு வருவோம்? அத பேசணும். இன்னைக்கு 2025 இருக்காரு விஜய் அவர்கள். போகாத நாடே இல்ல. ஐ எம் ஷுர் பல நாடுகள் போயிட்டு வந்திருக்காரு திரு விஜய் அவர்கள். நானும் பல நாடுகள் போயிருக்கேன் வேலை விஷயமா. எனக்கு தெரியும் வெளிநாடுகள்ல எந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்கு, இந்தியால தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு நம்ம அடித்தட்டத்துல இருக்கோம்னு. சோ ஒரு தலைவரா ஒரு தொலைநோக்கு பார்வை வேணுங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். மக்களை இன்னும் அடித்தளத்துல வச்சிருக்கீங்களேங்க. இதை ஒரு கேடு கெட்ட விஷயம் ஒரு தலைவர் கிட்ட இருந்து நான் கேட்க விரும்பல. இன்னைக்கு 2025 you are going to talk about 2026 ஆட்சிக்கு வரத பத்தி பேசுங்க. இன்னும் ஒரு வருஷம் 2026 இன்னும் நம்ம பேசிக் விஷயங்களை பத்தி பேசணும்ன்றீங்களா? இன்னும் தமிழக மக்கள் வெறும் சோத்து தின்னுட்டு ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்டுல இருக்கணும்ன்றாரு. அப்படிதானே? அந்த மாதிரி அவர் சொல்ல வரலையே. அவர் அப்படின்னா அடிப்படை தேவைகளே இல்லாம, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு, சரியான கல்வித்தரம் இல்லை, அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்குது, கந்து வட்டி பிரச்சனை இருக்கு. அது அடிப்படை விஷயங்கள் கொண்டு வரது ஒரு அரசோட ஒரு பேசிக் விஷயம் இல்ல. ஆனா அது எல்லாமே இருக்கும். அது பேசிக் விஷயங்க. பேசிக் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அததான் அவரு சொல்றாரு. அதுவே இங்க இல்லாம இருக்கு. பத்தி பேசல. நாங்க ஆட்சிக்கு வந்தா அடிப்படை தேவைகள் இதெல்லாம் மக்கள் புதுசா சொல்லுங்க. என்னத்த புதுசா சொல்லணும்? எனக்கு தெரியல, அவருக்கு தெரியல. அவரே ஒத்துக்கிறாரு, அவருக்கு தெரியல. அவர் இந்த தலைவர் பதவிக்கு லாய்க்கே இல்ல அப்படின்றத அவரே பட்ட மணக்க ஒத்துக்கிறாருங்க. அவர் செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி வைக்கணுமா? ஏன் வச்சா என்ன? நான் கேக்குறேன். இன்னைக்கு மங்கள்யான் ப்ராஜெக்ட் பாஜகவோட ஒரு ஒன் ஆஃப் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் இந்தியன் பாஜக ஹிஸ்டரி. மங்கள்யான் ப்ராஜெக்ட் இஸ்ரோல இருந்து 2014 உலகத்துல ஏசியா கண்டத்துல நம்ம தான் முதல் சேட்டலைட்டை அனுப்பியிருக்கோம் மார்ஸ்க்கு. உலகத்துல we are the fourth. Imagine we are the fourth to send a satellite first to Mars. எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை அவர் தலைவருங்க. அது ஆச்சுங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு தலைவருக்கு வேணும். நான் வெறும் அடித்தளத்தை மட்டும் யோசிப்பேன்னா அப்ப நீ தொண்டனா இருக்க மட்டுமே லாய்க்கு. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு தொண்டனா இருக்க மட்டுமே லாய்க்கு. அவர் களத்துல அவருக்கு தலைவரா இருக்கிற பதவி இழந்துட்டாரு. எப்போ இன்னைக்கு அவர் களத்துல இறங்கி மக்களே புதுசா என்ன யோசிக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்மெண்ட், எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்மெண்ட் விடுறாரோ, he has lost his capacity as a leader. He is not fit to contest as a leader. அவர் ஒரு தலைவரா இருக்க தகுதியை அன்னைக்கு இழந்துட்டாரு. ஏங்க செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி வச்சா என்னங்க? நான் கேக்குறேன், வச்சா என்ன? Isn't it doable for 2042? 25 years from now? பாஜகல they are planning, they are talking, they are insisting. business leaders நீங்க யோசிங்க. 2042 இன்னும் 25 வருஷத்துல என்ன பண்ணணும், இன்னும் 15 வருஷத்துல என்ன பண்ணணும் யோசிங்க அப்படின்னு எல்லாரையும் அச்சுறுத்துறாங்க. எல்லாரையும் they are forcing them to think ahead in time. அது ஆளுமைங்க, அது ஆட்சிங்க, அது தொலைநோக்கு பார்வை ஒரு லீடருக்கு வேணும். பேசிக்ஸ் யூ ஹேவ் டு கிவ். பேசிக்ஸ் என்னைக்கு நான் கேட்கிறேன். நெக்ஸ்ட் அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை.
சோ தமிழர்கள்லாம் அமெரிக்காவுக்கு ஓடி போயிடணும். அது நல்லாவே தெரியுது. இவர் ஆட்சிக்கு வந்தா தமிழர்கள்லாம் ஒத்தையடி பாதையில அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுவாங்கன்னு இவருக்கே தெரியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இவர் தானே சொல்றாரு அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடணுமா? நீ என்னங்க பேச்சுது? தமிழகத்துல இருந்து தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, தமிழ்நாட்டு விஷயத்தை பத்தி பேசுங்க, தமிழக மக்கள் பத்தி பேசுங்க. மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை நான் தரமாட்டேன் திமுக மாதிரி. என்னங்க பேசணும்? நான் என்ன சொல்றேன், அமெரிக்கால இருக்கிற தமிழர்களை you are a leader, a very powerful position. பல லட்சம் தொண்டர்கள் இருக்கலாம், பல கோடி தொண்டர்கள் இருக்கலாம், ஒரே ஒரு தலைவன் such a very influential and powerful position. ஒரு வார்த்தை பார்த்து பேசணும். அமெரிக்காவுக்கு நீங்க என்ன சொல்லணும்? இத விட்டுட்டு நான் என்ன பேசுவேன்னா, அமெரிக்கால இருக்கிற தமிழனை இங்க வர்ற அளவுக்கு நான் தமிழ்நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறேன் அப்படி பேசணுங்க. சரி பேசட்டும், நான் திமுக மாதிரி அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடுவேன் அப்படின்ற மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டேன். ஆனா அமெரிக்கால இருக்கிற தமிழனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வர அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுறேங்க ஆட்சியில, அப்படி பேசணுங்க. அது லீடர்ஷிப், அது ஒரு தலைவருக்கு அழகு. நெக்ஸ்ட், ஏரோப்ளேனை வீட்டுக்குள்ள இன்னைக்கு ட்ரோன்றது என்னங்க? ட்ரோன்றது என்ன? ஏரோப்ளேனை வீட்டுக்குள்ள ஏரோப்ளேனை வீட்டுக்குள்ள விடுவோமான்னு ட்ரோன் வந்துருச்சுங்க. we are in 2025. இன்னைக்கு ட்ரோன் ஒரு மீட்டிங்ல பறக்குது. எந்த மீட்டிங்ல ட்ரோன் இல்லாம இருக்கு சொல்லுங்க? அவரோட மீட்டிங்லயே ட்ரோன் இருந்துச்சுல. இப்ப இன்னைக்கு ஒரு ட்ரோன் ஒரு பார்சல் போய் கொடுக்குது வீட்ல. அமெரிக்கால அமேசான்ல 1 hour டெலிவரி இருக்கு. நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா 1 hourக்குள்ள ஒரு ட்ரோன் வந்து வீட்டு வாசல்ல பார்சல் போடும். அந்த அளவு இருக்கு ட்ரோன். ஏன் வீட்டு உள்ள ட்ரோன் வராது? ஏன் வீட்டு உள்ள ஏரோப்ளேன் வராது? நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க உங்க தேர்தல் வாக்குறுதிய. நான் ஏழை எளிய மக்களுக்கு, முடியாதவர்களுக்கு, வயசானவர்களுக்கு, கை கால் இழந்து டிசேபிள்டு பீப்புளுக்கு நான் ட்ரோன் கொடுக்குறேன். என்னோட தேர்தல் வாக்குறுதி சொல்லுங்க. நான் ட்ரோன் கொடுக்குறேன். அவங்க வீட்டுல, அவங்களோட வீட்டுல இருக்க அத்தியாவசிய தேவைகளுக்கு, அவங்க ஒரு கடைக்கு போய், ஒரு வயசான அம்மா பாவம் கடைக்கு போய் ஒரு மருந்து வாங்க முடியல, ஒரு எமர்ஜென்சி, ஒரு கை கால் இல்லாதவங்க போய் ஒரு காய்கறி வாங்க முடியல, நான் ட்ரோன் கொடுக்குறேன். அது உங்களுக்கு எல்லாம் பண்ணும். சொல்லுங்கன்ற ஒரு தலைவரா சொல்லுங்க. ஏன் பழைய பஞ்சாங்கமே ஊதுறீங்க? ஏன் பழைய பாட்டையே பாடுறீங்க? அழுத்து போச்சுங்க எனக்கு சீரியஸா. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, தாவேகா கண்டிப்பா வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் எனக்கு வந்து திரு விஜய் அவர்கள் மேல ஒரு பரிதாபமும் ஒரு கோபமும் வர காரணம். ஏன்னா இன்னைக்கு பல தலைவர்கள், நம்ம நார்மலா ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்ல பேசுவோம், ஒரு ஃபுட்ஃபால்னு பேசுவோம். ஒரு கடையை திறந்தா புதுசா அவங்க ஆல்வேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு யோசிக்கிறது ஃபுட்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள எப்படி மக்களை கொண்டு வருது, அப்புறம் கன்வர்ஷன் பேசுவாங்க. அந்த வர்ற மக்களை எப்படி என் பொருளை வாங்க வைக்கிறது. ஸோ இதுதான் யூஸ்வலாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி இவர் விஜய் அவர்களுக்கு மற்ற தலைவர்கள், இன்னைக்கு சீமான் அவர்கள் ஏன் புலம்பி தள்ளுறாரு? விஜய் உப்மா சுடுறாரு. ஸோ விஜய் சுட்ட உப்மாவை விஜய் சுட்ட உப்மாக்கு சீமான் அவர்கள் தட்டி ஏந்துறாரு. இன்னைக்கு அதுதான் டாபிக். நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேயா, எனக்கு வராத கூட்டம் அவனுக்கு வருதையா அப்படின்ற வைத்தறிச்சல் இன்னைக்கு. சோ நான் உலக பாலிடிக்ஸே உள்ளங்கையில வச்சிருக்கேயா, எனக்கு வராத இன்னைக்கு மீடியா அட்டென்ஷன், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் விஜய் அவர்களுக்கு வருது. இது எப்படி? வைத்தறிச்சல். இதுதான் விசிகா திருமாவும் கொஞ்சம் மாசம் முன்னாடி பேசியிருந்தாரு விஜயை பத்தி. சோ இன்னைக்கு பல நல்ல அரசியல் ஆழமுள்ள தலைவர்களுக்கு வராத ஒரு மீடியா அட்டென்ஷன், வராத ஒரு ஃபுட்ஃபால் மக்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வராரு. இது ஒரு பெரிய ஒரு சக்தி, ஒரு பவர். ஆனா அந்த பவரை அவரால ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கே. அதுதான் எனக்கு கோபம் வருது. ஏன்னா இவ்வளோ நீங்க பவரை வச்சுட்டு அதை இப்படி, பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பாரு, நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு. அந்த மாதிரி இவ்வளோ பவர் வச்சுட்டு நீங்க அதை இப்படி வேஸ்ட் பண்றீங்களேன்னு. அதுவும் தமிழ்நாடு இன்னைக்கு
ரொம்ப ஒரு கேவலமான நிலையில இருக்கு. we need to 2026 தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். நிச்சயமா தமிழ்நாடு காப்பாத்தியே ஆகணும். இவ்வளோ நம்ம ஒரு விளிம்பு நிலையில இருக்கும்போது every move by every political leader is so important. இப்போ டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி இப்போ சீமான் அவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த பொறாமையில பேசுறாங்களா இல்ல வந்து இந்த தாவைக்காவை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா? ஏன்னா அவருடைய பலத்தை இப்போ வரைக்கும் காட்டலை விஜய். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும் எதுலையாவது நின்றுருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ வந்து எந்த பலத்தையும் நிரூபிக்காத விஜய் இந்த தொண்டர்களை பார்த்து வந்து மற்ற கட்சிகள், ஆளுமை இருக்கிற கட்சிகள் எல்லாமே பயப்படுது அப்படின்னா இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அதாவது இது என்ன சொல்ற, விஜய் உப்மா கிண்ட தட்டு நீட்டிய சீமான்னு. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு he has become ஒரு attention சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். ஏன்னா விஜய்னு போட்டாலே நமக்கு ஒரு டிஆர்பி ரேட்டிங், ஒரு வியூவர்ஷிப் வந்தது, ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் வந்தது. ஸோ இதை வந்து எல்லா தலைவர்களும் யூஸ் பண்ண பார்க்குறாங்க. விஜயை பற்றி பேசினா நம்ம ஒரு மீடியாவில் வருவோன்னு. ஸோ அதே இதில் சீமான் அவர்களும் வந்துட்டாரு. பரிதாபமான விஷயம். ஏன்னா அவர் ஒரு நல்ல அரசியல் ஆழமுள்ள தலைவர். ஸோ அவர் தான் சொல்கிறாரு, நான் உள்ளங்கையிலேயே நான் இன்னைக்கு பாலிடிக்ஸை வச்சுருக்கேன்னு. ஆனால் இன்னைக்கு அவரே வந்து விஜய் ஃபோபியாக்கு பலி ஆயிட்டாரு. இன்னைக்கு சீமான் அவர்கள் விஜய் ஃபோபியாக்கு பலி ஆயிட்டாரு. புலம்பி தள்ளுறாரு பொறாம. எனக்கு வராத மக்கள் கூட்டம், நான் இவ்வளோ நாள் கால்கான்னு அங்கே போய் கத்திட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வராத கூட்டம் ஒரு நாள் வாரத்துக்கு வரவனுக்கு எப்படி வருது? ஒரு பொறாமை. அதாவது என்னதான் நம்ம வந்து என்னதான் ஒரு மெசேஜ் இருந்தாலும், என்னதான் எனக்கு அரசியல் ஆழம் இருந்தாலும், நான் சொல்ல வேண்டிய விஷயத்த மக்கள் கூட்டம் வந்துச்சுன்னா, மக்கள் என்னை தேடி வந்தாங்கன்னா அது ஒரு மெசேஜாக போய் சேரும். இல்லாட்டி அது ஒரு வேஸ்டேஜ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூருக்கு, அதாவது நாமக்கல் கரூருக்கு தான் விஜய் போகிறாரு. இப்போ நாமக்கல் பிரச்சாரம் முடிஞ்சு கரூருக்கு வந்து இப்போ அந்த சுற்றுப்பயணத்தில் அவர் போயிட்டுருக்காரு. இதில் முக்கியமாக வந்து கரூர் வந்து எங்கள் அண்ணனுடைய கோட்டைப்பா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அந்த 30 விழாவில் வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டை கரூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கரூருக்கு டேக் டைவர்ஷன் நிறையா பார்த்தாங்க, ஆனால் முடியலை. இன்றைக்கி அங்கே போயிருக்கிறாரு. இந்த 10 ரூபா மாஃபியா பற்றிலாம் அங்கே விஜய் பேசுவாரா? ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை பேசுவாரான்ற நம்ம பொறுத்து பார்க்கணும். பட் கிட்னி பத்தி பேசுவாரா அப்படின்னு கேள்வி இருந்தது. அங்க கிட்னி ஆமா கண்டிப்பா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து ஒரு களத்துல இன்னும் ஒரு ஆக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் இது நமக்கு தினசரி ஒரு பொருளை வந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தினசரி ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு தலைவர்ன்றது திரு அண்ணாமலை அவர்களும் சொன்ன மாதிரி 24/7 ஒர்க். ஒரு அரசியல்ன்றது ஒரு 24/7 ஒரு வேலை. நான் ஒரு அரசியல் களத்தில் இருக்கேன்னா நான் வந்து 24 மணி நேரம் நான் அப்டேட்டடாக இருக்கணும். எனக்கு வந்து நான் யோசிக்கணும், ஓகே இதோட தாக்கம் எப்படி இருக்கும் மக்களுக்கு. அதை அந்த டைமில் மக்களுக்கு சொல்லும்போது அதோட ரீச் வேற. இப்போ கிட்னி திருட்ட இவ்வளோ நாள் கழிச்சு இவர் வந்து சொல்லும்போது அதுவும் ஒரு வார்த்தை தான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போது செந்தில் பாலாஜியோட கோட்டையான கரூரில் போய் 10 ரூபாய் பேசுவாரான்றது பொறுத்து பார்க்கணும். ஆனால் அதை பேசினார்னா அவர் ஒரு கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அம்மா ஆட்சியில் 10 ரூபாய் பாட்டில் கொடுத்து 10 ரூபாய் அந்த தண்ணி பாட்டில் கொடுத்து பேர் வாங்கினாரு. திமுக ஆட்சியில 10 ரூபாய் இந்த தண்ணி பாட்டில் கொடுத்து பேர் தொலைச்சாரு. சோ இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதுவும் இப்போ முப்பெரும் விழா மெகா ஃபிளாப் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அவங்களே மார்த்தட்டின விழா, ஆனா காலிச்சார்கள். ஸோ இது எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. ஸோ இந்த களத்தை அவர் சரியாக உபயோகிப்பாரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக மேம். இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதில் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, அதாவது தமிழக பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிற மாதிரியும் கணவனுடைய கைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து நார்த் இந்தியன்ஸ், அதாவது வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் வந்து கணவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க வந்து பெண்களாகவே மதிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான பேச்சுக்களை பேசியிருக்காங்க. என்னப்பா பொன்முடியெல்லாம் போயிட்டாரு, இப்போ அமைதியாயிட்டார், இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படித்த ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா?
அதாவது தமிழ்நாட்டில் வாக்களிக்கிற ஒரு சதவீதத்தில் பெண்கள் தான் அதிகம்ன்றதை அவங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுல விமென் ஓட்டர்ஸ் ஆர் மோர் தேன் மேல் ஓட்டர்ஸ் சதவீதம் வைஸ். ஸோ இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்துறது திமுகவோட ஒரு சராசரி விஷயம். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நம்ம பார்த்துட்டே தான் வரோம். திரு வெங்கட் போஸ் அவர்கள்லேருந்து பொன்முடி அவர்கள்லேருந்து ஓசி பஸ்ஸில் பொரியா. ஸோ இது என்ன சொல்கிறேன், இன்னைக்கு தமிழக பெண்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக பெண்கள் 1000 ரூபாய் தான் ஒர்த்து. ஸோ பெண்களோட உரிமை தொகை 1000 ரூபான்னு நீ எப்போ சொல்றியோ அப்போ தமிழ் பெண்ணோட ஒர்த்து என்னையா? 1000 ரூபாய் தானா? ஸோ இன்னைக்கு திமுக எப்படி வச்சிருக்கு, நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் வாயடிச்சிட்டு போ. ஸோ இன்னைக்கு தமிழ் பெண்களை நீ உன் ஆட்சியில் எப்படி வச்சிருக்க? அந்த வெறும் ஒரு 1000 ரூபாய்க்காக அந்த ஒரு பொண்ணு கியூல நிற்கணும், ஃபார்மை சைன் பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும், மீண்டும் மீண்டும் அப்ளிகேஷன் போடணும், நீ ரிஜெக்ட் பண்ணுவ. இன்னைக்கு உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்காரு, 1 கோடி பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் தரோம். இது ஒரு பெருமையாயா? இப்ப விஜயோட பிரச்சாரத்துக்கு பெண்கள் போகணும்னாவே இந்த 14-15 தேதிகள்ல வச்சாதான் எங்க 1000 ரூபாய் வரும்ல, அப்பதான் அவரோட கூட்டத்துக்கே பெண்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன், அவர் என்ன கூட வழி இல்லாம இருக்காங்களா? அதான் சொல்றேன், எந்த அளவுக்கு அது அவர் தான் அது ஒரு கேவலமா நினைக்கணும். அதான் இன்னைக்கு நான் என்னோட மக்களை இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் கியூல நிக்க வைக்கிறேன்னா, அப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம நீ உங்க நாட்டு மக்களை வச்சிருக்க, உங்க நாட்டு பெண்களை வச்சிருக்க. அந்த தகுதியில தான் வச்சிருக்கல, அதுதான் உன்னோட ஆட்சி, அதுதான் உன்னோட திராவிட மாடல் ஆட்சி. ஸோ இன்னைக்கு தமிழ் பெண்கள் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் வீட்டை காப்பாற்றணும். வீட்டில் ஒலை பொங்கணும்னா நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஏன்னா நீ தான் புருஷன்கார சம்பாதிக்கிறத அவன் வேலையிலேருந்து வரத்துக்கு முன்னாடி டாஸ்மாக்ல பிடிங்கிறியே, அப்பதானே அவன் வீட்டில் சம்பாதிச்சு கொடுப்பான். அப்போ இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணுக்கு காலையில் ஏஞ்சி கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பிட்டு வெளியில ரோட்ல காலை வச்சாதான் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதே, தண்ணியிலையும் இதுலயும். இந்த இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அந்த ஓசி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நிக்காம போற அந்த ஓசி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அதுல ஏறி போய் அரசு பணியாளர்கள்னா கூட நீ பணி நிரந்தரம் கொடுக்க மாட்ட, அப்படி போய் அந்த சூப்பர்வைசர் கிட்ட கண்ட பேச்சை வாங்கி அங்க வேலையை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா திருப்பி வீட்டு வேலை செஞ்சுட்டு புருஷங்காரன் வர வழியில நீ தான் டாஸ்மாக்ல பிடுங்கிறியே, தெருக்கு தெரு டாஸ்மாக் நீ தான் திறந்து வச்சிருக்கே, அதை குடிச்சிட்டு வீட்டுல அடிப்பா. அந்த அடியும் உதவியும் வாங்கி தமிழ் பெண்கள் தூங்கணும். இன்னைக்கு தமிழ் பெண்களோட அவல நிலை இதுதான் தமிழ்நாட்டுல. சோ இன்னைக்கு இதுல இவர் மாத்தட்டிக்கிறாரு, நாங்க 1 கோடி பெண்களுக்கு கொடுத்துட்டோம், அதுல வேற 2 கண்டிஷனை வேற ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் வரப்போற மாதங்கள்னு நீங்க பாப்பீங்க, இன்னும் நிறைய பேர் கொடுக்கும். ஏன் அவன் ஆட்சியே முடிய போதியா, டாடா பை பை சொல்ல போறோம் உனக்கு. இன்னுமே நீ பண்ணிட்டு இருக்கியா? 2021 கொடுத்த வாக்குறுதி, அதாவது நிபந்தனையற்ற ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு வீட்டு தலைவிக்கும் 1000 ரூபான்னு சொன்னவன் நீ நாக்குல நரம்பே இல்லாம இன்னைக்கு மார் தட்டிட்டு வெக்கம் இல்லையா? துணை முதலமைச்சருக்கு வெக்கம் இல்லையா? உதயநிதிக்கு என்ன கேடு கெட்டு அவர் பேசுறாரு. தமிழ் பெண்களை அவ்வளவு ஒரு கேவலமா நினைச்சியா நீ? 1000 ரூபாய்க்காக ஓ கால விழுவன்னு நினைச்சியா? அவ்வளவு கேடு கெட்டு போயிட்டோமா தமிழ் பெண்கள்? கண்ணகி பிறந்த நாடு இது, வேலு நாச்சியார் பிறந்த நாடு இது. சாதாரணமா நினைச்சாரா தமிழ் பெண்கள்? திரும்பினோன்னா தாங்க மாட்டாங்க. இப்போ உதயநிதி பேசுறது, டிஆர்பி ராஜா பேசுறது, இதெல்லாம் எப்படி அடுத்தடுத்து திமுக, அதாவது டிஆர்பி ராஜா அவர்கள் நம்ம சூப்பர் ஹைலைட். அதாவது அவர் மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொம்பு போடுறத வேற அமைச்சர் செந்தில் பாலாஜி, டிஆர்பி ராஜா இந்த மாதிரி 2-3 பேர் போறோம். அதான் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களை ஃபுல்லா இன்டர்நேஷனல் ட்ரிப், ரவுண்ட் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணது டிஆர்பி ராஜா அவர்கள். ஒரு அதாவது இப்போ ஒரு தூத்துக்குடியில ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓபன் பண்ணாங்களே, எந்த நாட்டிலுமே பல நாடால நிராகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனியை கூகுள் சர்ச் பண்ணாலே தெரியும், வின்ஃபாஸ்ட். பல நாடுகள்ல தரமற்ற கம்பெனின்னு யூஎஸ், யூகேன்ற மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிராகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனியை இங்க தூத்துக்குடியில ஓபன் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன்னு ஒரு இது அசிங்கமே இல்லாம, வெக்கம் இல்லாம, மானம் சூடு சொரணை இல்லாம 30,000 கோடிக்கு மத்திய அரசு கொடுத்த
அந்த நிதியை மத்திய அரசோட 70,000 கோடி கட்டுமான பணி, கப்பல் துறை கட்டுமான பணிக்கான அவங்களோட மெகா பிளான்ல இந்த 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட், மேசகான் ஷிப்யார்ட் ரெண்டும் மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு வர PSU பொதுத்துறை கம்பெனிஸ், தூர்தர்ஷன் மாதிரி அதுல கொடுத்த நிதிய என்னமோ இவர் TN ரைசிங்ல போய் இவங்க போய் நிதி கொண்டு வந்த மாதிரி, முதலமைச்சர் போய் நிதி திரட்டிட்டு வந்த மாதிரி மார்த்தட்டிக்கிறாருங்க. அவருக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா டிஆர்பி ராஜா? இன்னைக்கு பெண்களை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்னங்க உரிமை இருக்கு? இப்ப நார்த்ல போய் கேட்பாங்களாம், நீ புருஷன் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீ என்னமா இருக்க, எப்படி இருக்க, என்ன வேலைக்கு போறேன்னு. ஆமாயா, நீ தமிழ்நாட்டு பெண்களை இன்னைக்கு வீட்டுல அவங்க நிம்மதியா இருந்து வீட்டுல வாழ விடாம ஒன்னால தானே நீ தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் ஓபன் பண்ணதானாலே இன்னைக்கு தமிழ் பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை. தமிழ்நாட்டில் கேட்கதாயா செய்வாங்க, நீ என்ன வேலைக்கு போறேன்னு தமிழ் பெண்களை. நார்த்ல எல்லாம் பெண்கள் நிம்மதியா இருக்காங்க, நீ என்னமா உன் புருஷன் என்ன செய்யறாமா? ஏன்னா அந்த பெண்மணி வீட்டை பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு நல்லபடியா இருக்காங்க. அதுதான் நான் மெசேஜ் எடுத்துக்கிறேன். தமிழ் பெண்கள் வேலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா நிதி நெருக்கடி, தமிழ்நாடு நிதி நெருக்கடி, தமிழ் பெண்கள் நிதி நெருக்கடி, ஒரு துறையும் நிதி நெருக்கடி. இதுதான் டிஆர்பி ராஜாவோட சொல்லக்கூடிய மெகா சாதனை, தமிழ்நாட்டோட சோதனை.